Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம third day of series 12க்கு வந்திருக்கோம். மேல் உடம்புக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்க போற நாள். ஃபர்ஸ்ட் 2 நாளும் இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான எக்ஸசைஸஸ் சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது வயசானவங்களுக்கு பண்ண முடியல, ஹெவியா இருக்கவங்களுக்கு பண்ண முடியலன்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அதனால எங்களாலையும் பண்ண முடியற மாதிரி உட்காந்து வீட்டுக்குள்ளேயே பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஒரு சீரீஸ்ல போடுங்கன்னு சொல்றாங்க. அதனால இன்னைக்கு அவங்களுக்காக ரொம்பவே சிம்பிளான மூவ்ஸ் கொண்டு வந்திருக்கேன் மேல் உடம்புக்கானது. ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன், அதை பாருங்க. அதுக்கப்புறமா அதோட பெனிஃபிட்ஸ் பத்தி பேசலாம். ஓகே, ஸ்டே டியூன்ட். பாருங்க இது எப்படின்னு சொல்றேன். கையை நல்லா ப்ராடா வச்சுக்கோங்க. 10 டைம்ஸ் இது மாதிரி பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் கையை நேரா மேல பார்த்த மாதிரி பாம்ஸ் வச்சுட்டு ஒரு 10 டைம்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதே பொசிஷன்ல ஷோல்டர்லேருந்து கையை கீழே விடாதீங்க. ஆங்கிளை கொஞ்சம் ஷார்டன் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு 10 டைம்ஸ். அதுக்கப்புறம் கையை கவுத்து வச்சு ஒரு 10 டைம்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆங்கிளை திருப்பி ஷார்டன் பண்ணிடுங்க 10 டைம்ஸ். அதே இடத்துல கையை மேலே பார்த்த மாதிரி வச்சு ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. இப்படி ஒரு 10 டைம்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கையை இன்னும் ஷார்டன் பண்ணுங்க. இப்படி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. கையை நடுவில் கீழே இறக்கவே கூடாது. இதில் 10 டைம்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கையை கவுத்து வச்சு ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம தேவைப்பட்டதுன்னா நம்ம இங்கேருந்து தானே ஆரம்பிச்சோம். கையை பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி பேக்ல எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ, அதாவது நல்லா பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கொண்டு போக முடியுமோ வச்சுட்டு அப்படியும் ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ட்ரை பண்ணுங்க. யங் அண்ட் ஃபிட்டாக இருக்கவங்க பண்ண முடியும், வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நேராக வச்சுட்டும் பண்ணலாம். அதாவது கவுத்து ஃபர்ஸ்ட் இப்படி வச்சிடணும், இப்போ இப்படி வச்சிடணும். ஓகே, பின்னாடி ஷோல்டர் பிளேட்ஸ் பின்னாடி போயிட்டு பண்ணணும். ஓகே, இது பண்ணி முடிக்கிற வரைக்கும் கையை கீழே இறக்கக்கூடாது. எல்லாம் முடிச்சுட்டு தான் கையை இறக்கணும். இறக்கினதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்த ஷோல்டர் பிளேட்லேருந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு பேர்னிங் ஃபீல் ஆகும். ஓகே, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையே ரிப்பீட் பண்ணுங்கள். இன்னும் 2 தடவை ரிப்பீட் பண்ணலாம். ஸோ மொத்தம் 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் சைக்கிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். கட்டாயம் இங்கேருந்து இங்கே உங்களுக்கு டைட் ஆகிற ஃபீலிங் கிடைக்கும். இது சிம்பிளாக இருக்கும்போது இது கூட சேர்ந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் வாக்கிங்கும் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கான ஒர்க் அவுட் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இது மட்டுமே பண்ணி முடிச்சா போராது, இது கூட வாக்கிங்கும் சேர்ந்து கட்டாயம் பண்ணணும். இல்லை வேற என்ன எக்ஸசைஸ் உங்களால் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான் பண்ணி முடிச்சிருக்கோம். இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது தோ சிம்பிள் எக்ஸசைஸாக தெரிஞ்சாலும் இதில் 3 ஜாயின்ஸ் இன்வால்வ் ஆகுது. அதாவது ஷோல்டர் ஜாயின்ஸ் 2 வருது, எல்போ ஜாயின்ஸ் 2 இன்வால்வ் ஆகும், ப்ளஸ் ரிஸ்ட் ஜாயின்ஸும் சேர்ந்து இன்வால்வ் ஆகிறதால இது ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ். ஸோ அதனால் ஜாயின்ஸோட மொபிலைசேஷன் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஜாயின்ஸை நிறைய மொபிலைஸ் பண்ண ரொம்ப லாங் ரன்னுக்கு அது நமக்கு பெயின் இல்லாமல் உழைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக இருந்த இடத்துலேயே பண்ணக்கூடிய காம்பவுண்ட் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு எப்போ வேணாலும் பண்ண முடியும். ஸோ வயசானவங்க கட்டாயம் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸில் இருக்கிற அத்தனை மசில்ஸையும் இன்வால்வ் பண்ணுறோம். அதனால் இங்கே ஷோல்டர் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். ப்ளஸ் ஓவராலாகவே கைக்கான எக்ஸசைஸ் நல்லதாக இருக்கும். அதாவது மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். ஸோ எங்கேயாவது உங்களுக்கு டைம் இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக எக்ஸசைஸே பண்ணணும், அட்லீஸ்ட் இது இருக்கிற இடத்துல ஒரு 5 நிமிஷம் பண்ணி முடிச்சிருங்க. இதனாலேயே கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒன்றுமே பண்ணாமல் கைகளை சும்மா வச்சுட்டு இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணும்போது சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிம்பிள் மூவை நீங்கள் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு நான் மேல் உடம்புக்கான இன்னொரு மூவோட வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye.